ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ரொம்ப தேங்க்ஸ் ராஜிமா. எதுக்கு? முதல்ல நான் ரேணுகாக்காவை பார்த்தேன்னு சொன்னதும் எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு என்னை திட்டினீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப நீங்களே செக் பண்ணிடுவோன்னு அதுக்கு ஆள் ரெடி பண்றீங்கல்ல, என்னை நம்பினதுக்கு தேங்க்யூ. இருக்கிறது ரேணுகாவா? ரேணுகா மாதிரி இருக்கிற யாரா வேணா இருக்கட்டும். யாரா இருந்தா எனக்கு என்ன? கதிரேசன் அசைச்சு பார்த்து பழைய கணக்க டேலி பண்ணலான் இருக்கேன். இவ்வளவு நம்புறாங்களாமா? நம்புறாங்க. இப்ப ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல ரஞ்சி, எனக்கு நீ உனக்கு நானு இருந்துட்டு இருக்கோம். இதுல உன்னை நம்பாம இருந்தா சரியா வருமா? நீ என்ன ஏமாத்தி சாதிக்கணும்னு நினைக்க போற? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங். என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? போன்ல பேசினது நான் தான் மேடம். என் பேரு விமலா. ஓ இல்ல, போட்டோல வேற மாதிரி இருந்தீங்களா, அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓ, டிஸ்ப்ளே பிக்சர்ல ஹோம்லியா ட்ரெஸ் பண்ணியிருந்தேன் மேடம். அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங்ல எடுத்த போட்டோ மேடம். இப்போ இந்த ரோலுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் சூட் ஆகும்ல, அதனாலதான். இல்ல, இது எப்படி செட் ஆகும்? டவுட் வந்தாலும் வந்துரும். கொஞ்சம் யோசிப்போம். அதெல்லாம் ஒண்ணும் யோசிக்கிறதுக்கு கிடையாது. இந்த லுக்லயே இருக்கட்டும். இதுதான் பக்காவா ஒர்க் அவுட் ஆகும். என்ன பேசுறீங்க நீங்க? கவர்மெண்ட் ஆபீசர்னு சொல்லிட்டு இப்படி போய் நின்னா யோசிக்க மாட்டாங்களா? ஒரு எம்என்சில ஒர்க் பண்ற ஸ்டாஃப்னு சொன்னா கூட ஓகே. இப்போ இவ போக போறது உங்க அப்பா கிட்ட. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. தெரியாம தான் கேக்குறேன். மனோகர் என்ன அவ்வளோ புத்திசாலியா? இவ போய் நின்னா அப்படியே சட்டுன்னு பிளாங்க் ஆகி எதையுமே யோசிக்காம ஈன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இவ போனா வேலையை கச்சிதமா முடிச்சிட்டு வந்துடலாம். விமலா, பரவாயில்ல, ஸ்மார்ட்டா தான் இருக்க. தேங்க்ஸ் மேடம். பட் அவங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்ற மனோகருக்கு டவுட் வந்துட்டா நம்ம பிளானே ஒர்க் அவுட் ஆகாம போயிடும். நான் சாரிலே போய்க்கிறேன் மேடம். நீங்க சொல்லுங்க. நமக்கு அதுக்கு இப்பெல்லாம் ரொம்ப டைம் இல்ல. ஜஸ்ட் 1 hour தான் கேப் கிடைக்கும். நான் ட்ரெஸ் மாத்திக்கிறேன். சரி விமலா, போட்டோவை நல்லா பாத்துட்டல்ல? ஆமா மேடம், நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் ஆர்டிஸ்ட் மேடம். ஒரு தடவை ஒருத்தங்கள பாத்துட்டாவே அவங்க ஃபேஸ அப்படியே ஞாபகம் வச்சிருப்பேன். சூப்பர், சரியான ஆளை தான் பிடிச்சிருக்கேன். விமலா, அந்த மனோகர் ஒரு கிறுக்க மாதிரி இருப்பான். என்ன மேடம், மைண்ட் சரியில்லாத ஆளா? ஏய் இல்ல இல்ல இல்ல, முழுசாலாம் இல்ல. அந்த ஆளு இவ அப்பா தான். கொஞ்சம் அறவே காடா இருப்பான். நீ கன்ஃபியூஸ் ஆயிக்காத. சரிங்க மேடம். இப்படி ஆளுங்க கிட்ட கொஞ்சம் கூடுதலாவே கவனமா இருக்கணும் மேடம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ சிரிச்சு சிரிச்சு பேசிட்டாலே ஈஸியா கவுத்தரலாம். நீ அவனை லைட்டா டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு எப்படியாவது அந்த ரூம்குள்ள நுழைஞ்சிரு. அங்க ரேணுகா இருந்தானா வீடியோ எடுத்துட்டா பெட்டர். ராஜிமா, இன்னும் என்ன முழுசா நம்பலையா? ஒருவேளை இருந்தாதான்னு சொல்றீங்க? அவங்க அங்கதான் இருக்காங்க. சரி விமலா, நீ போய் வீடியோ எடுத்துரு. அதுக்கு சந்தர்ப்பம் அமையலனாலும் கிளியரா ஒரு போட்டோவாச்சும் அட்லீஸ்ட் எடுத்துட்டு வந்துரு. சரிங்க மேடம். சரி, நீ தைரியமா கிளம்பு. இதான் டைம். மல்லி குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருப்பா. விஜய் எங்கேயாவது வெளியில போயிருப்பான். அவங்க வரத்துக்குள்ள கச்சிதமா வேலையை முடிச்சிட்டு வெளியில வந்துடணும். ஓகே மேடம், வேலையை முடிச்சிட்டு வந்து உங்களை பாக்குறேன். சரி, போயிட்டு வா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.